மோகமுள் தீண்டாதோ தீரனே. மோகமுள் 9. இங்கு மித்ரா வீட்டில் பிரேமா இடிந்து போய் அழுதபடி ஒரு தூணில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்க, பக்கத்தில் ஈசி சேரில் கண்களை தன் இடது கரத்தால் மறைத்தபடி படுத்திருந்தார் தாமு. பெற்றவர்களுக்கு இன்னும் மனது ஆறவில்லை. தன் பெண் இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று இன்னும் அவர்களால் நம்ப முடியவில்லை. தன் பிள்ளையின் மனம் பெற்றோருக்கு தெரியாதா? எப்பொழுதும் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் தன் சாருடைய புராணத்தை தொடங்குபவள் இரவு அவள் அறைக்கு செல்லும் வரை பேசிக்கொண்டே இருப்பாள். அவனை தன் காதலித்திருந்தால் தங்களிடம் கூறியிருப்பாள். இதுவரை அவள் அவர்களிடம் ஒன்றையும் மறைத்ததில்லை. அவளால் மூடி மறைக்கவும் முடியாது. அப்படி ஒரு ஓட்டவாயாம துணி. மனதில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக கூறிவிடுபவள் மற்றவர் மனம் புண்படும்படி கூட பேச மாட்டாள். ஆனால் யாரோ ஒருவனுக்காக தங்களை எதிர்த்து அவள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாள் என்று நினைக்கும்போது மனம் பொறுக்கவில்லை. அவன் நலமாக இருந்திருந்தாலும் அவள் செயலுக்கு தலையாட்டியிருக்கலாம். எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருப்பவனுக்கு தடை சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த குறையில் எல்லாம் அடிபட்டு போகிறதே. தன் பெண் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயம் அவர்களை கவ்விக்கொண்டது. மண்டபத்தில் தங்களின் பேச்சை கேட்காமல் பிடிவாதமாக நிற்க கோபத்தில் அந்த வார்த்தையை கூறினார்களே தவிர மனதறிந்து சொல்லவில்லை. அப்படி கூறியிருந்தால் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் இப்படி இடிந்து போய் அமர்ந்திருக்க மாட்டார்கள். அவர்களின் பயமே தங்கள் பெண்ணின் வாழ்க்கையை பற்றிதான். கதவை தட்டும் சத்தம் கேட்கவே கண்களை துடைத்து கொண்டு எழுந்த பிரேமா, யார் இந்த நேரத்துல என்று நினைத்தவர் கதவை திறக்க அங்கு நின்றிருந்தவரை கண்டு அதிர்ந்தார். இவர் எதுக்கு இங்க வந்திருக்கார் என்று. அங்கு நின்றது யாராக இருக்கும்? சக்கரவர்த்தி தான். சக்கரவர்த்தி மண்டபத்தில் நிறுவிடமும் ஆசியிடமும் பொறுப்பை ஒப்படைத்தவர் மித்ராவின் வீட்டிற்கு வந்தார். கதவை திறக்க சென்ற பிரேமா இன்னும் வராமல் அங்கேயே நிற்பதை பார்த்து, என்ன பிரேமா, யார் வந்திருக்கா? ஒருவேளை தன் மகள் மித்ராதான் வந்திருக்கிறாள் என்ற நப்பாசுடன் எழுந்து வர சக்கரவர்த்தி நிற்கவும், உள்ளே வரலாமா என்று அவர் கேட்க தலையசைத்து வாங்க என்று அழைத்தார். தாமு வரவுமே பிரேமா உள்ளே சென்றிருந்தார். தாமுவை தொடர்ந்து உள்ளே வந்த சக்கரவர்த்தி எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்க என்று தெரியாமல் நின்றிருக்க, உட்காருங்க என்று தாமு கூறினார். பிரேமா காஃபி எடுத்து வரவும், நல்லது தங்கச்சி என்று எடுத்துக்கொண்டவர் வந்த விஷயத்தை பற்றி கூறினார். மித்ரா மேல கோபம் இருக்கதான் செய்யும். உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என் பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும். உங்க பையனை ஒன்னும் அவ காதலிச்சு கல்யாணம் செய்யல. அப்படி காதலிச்சிருந்தா எங்ககிட்ட சொல்லியிருப்பா என்கவும், அதைத்தான் மச்சான் நானும் சொல்றேன். காதலிச்சிருந்தா சொல்லியிருப்பா. ஆனா என் பையனை அவ காதலிக்கிறது அவளுக்கே தெரியலையே. பின்ன எப்படி அவ உங்ககிட்ட சொல்லியிருப்பா? அவன் மீதான காதலை இன்னும் உணரலையே. உங்களுக்கு தெரியுது சக்கு, புரிய வேண்டியவளுக்கு புரியலையே. அப்படி ஒருவேளை இருக்குமோ என்று யோசித்த தாமு தன் பிள்ளையின் நடவடிக்கையும் அப்படித்தானே இருந்தது என்று அந்த கோணத்தில் பார்க்க தொடங்கினார். அப்படியே இருந்தாலும் உங்க பையனுக்கு என்று பிரேமா ஆரம்பிக்க, உங்க மனசு எனக்கு புரியுதுமா தங்கச்சி. என் பொண்ணு அப்படி ஒருத்தவனுக்கு கட்டி கொடுக்க யோசிப்பேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்றவர் அவர்கள் நம்பாமல் பார்க்கவும் தான் கூடவே அழைத்து வந்த முல்லைநாதனை அழைத்தார். அவர் வந்து இருவரிடமும் ஆதியின் ரிப்போர்ட் அனைத்தையும் காண்பித்து, இப்பொழுது எவ்வளவோ மெடிக்கல் ஃபீல்டில் குழந்தை பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. அது மட்டுமில்லாமல் ஆதி அவரின் உடல்நிலை சரியாவதற்காக மருந்துகள் எடுத்துக்கிட்டு வரார். அதனால் இது குணமடையும். இதில் நீங்க ஐயப்பட தேவையில்லை என்று தன் பங்கிற்கு கூறியவர் வந்த வேலை முடிந்தது என்பது போல் கிளம்பிவிட்டார். முல்லைநாதன் கிளம்பியதும் சக்கரவர்த்தி தான் கொண்டு வந்த பார்சலை பிரேமாவிடம் நீட்டி, தங்கச்சி, நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ போறத பார்க்க தான் போறீங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். 2 பேரும் சாப்பிடுங்க, நான் வரேன் என்றவர் கிளம்பட்டுமா மச்சான் என்கவும் இப்பொழுதும் ஒரு தலையசைப்பு தான் தாமு. இவர்கள் இருவருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. குழப்பத்தில் இருந்தனர். முல்லைநாதன் சொன்னதை கேட்டதிலிருந்து இவர்கள் சொல்வது போல் மித்ரா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நப்பாசை இருக்கத்தான் செய்தது. மணி 7 ஆகியதும் வீட்டிற்கு போயே ஆக வேண்டுமா என்ற சிந்தனை தோன்ற, அங்கதானே அவளும் இருப்பாள். என்னை எப்படி கல்யாணம் செய்து கொள்ள ஒத்துக்கிட்டா? இன்னும் என்னால நம்ப முடியலையே. அம்மா அவகிட்ட என்னை பத்தி எல்லாமே சொன்னதா சொன்னாங்களே. எல்லாம் தெரிஞ்சும்
எப்படி ஒத்துக்கிட்டு இருப்பா? ஒருவேளை பணத்துக்காக என்ன கல்யாணம் செய்திருப்பாளோ? இல்ல நம்ம எதிரி யாராவது பிளான் பண்ணி இவளை இது போல செய்ய சொல்லி இருந்தா என்று அனைத்து கோணங்களிலும் யோசித்து பார்த்தான். அவனும் காலையிலிருந்து எத்தனை நபரின் பரிதாப பார்வையும் சிலரின் ஏளன பார்வையையும் கண்டு உள்ளுக்குள் கொதித்து போயிருந்தான். ஆதிக்கு கோபம் என்றால் வெளியில் காட்டுவதை விட தனக்கு நெருக்கமானவர்களிடம்தான் காட்டுவான். இதில் மாட்டுவது எப்பொழுதும் சுமதிதான். தனக்கு ஒரு துயரமோ இல்லை பிசினஸில் இரக்கம் கண்டால் வந்து ஒப்பாரி வைப்பது சுமதியிடம்தான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் தெளிவா கேட்டுடணும். பணம் தேவை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்தரலாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. அவகிட்ட பேசிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணுவோம் என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக வீட்டிற்கு கிளம்பினான். இங்கு வீட்டில் அவன் வரவிற்காக அனைவரும் காத்திருக்க, ஒருத்தி மட்டும் இன்னைக்கு சார் கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும் என்று மனதில் கூற, அவள் மனசாட்சி எவ்வளவு லேட்டா மித்து என்கவும், ஒரு 12 மணிக்கு வந்தா நல்லா இருக்கும், அதுக்கு மேலனாலும் சிறப்பு என்கவும், எனக்கு என்னமோ இன்னைக்கு நீ செவிலு கிழிய அடி வாங்க போறியோன்னு தோணுது. இதனை பற்றிய தங்களின் கருத்து என்ன மித்ரா என்று பட்டிமன்றம் நடத்த, ஐயோ எனக்கு இப்பவே மயக்கம் வருது, நான் தூங்க போறேன். சி, இப்படி அசிங்கமா போய் சொல்லி மாட்டிக்காத. உனக்கு என்னப்பா, நீயா அடி வாங்க போற? நான் தானே. அது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இருந்திருக்கணும். அப்போ சார் கஷ்டப்பட்டாரு, அதான். அப்போ நீ கஷ்டப்படு என்று விட்டு சென்றது. என்ன அண்ணி, இன்னும் ஆதியை காணல? ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காததால எங்கேயாவது குடிக்க போயிட்டானா என்று ஊர்மிளா கூற, அவரை ஒரு பார்வை பார்த்தவர் மித்துவிடம், நீ ஒரு ரூம்க்கு போடா, ஆதி வந்ததும் உன்னை நான் கூப்பிடுறேன் என்கவும் தன் அறைக்கு சென்று விட்டாள். என்ன ஊர்மிளா பேச்சு இது? அதுவும் மித்து இருக்கும் பொழுது? ஆதியை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த பழக்கம் எல்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு. அது இல்ல நீ விரக்தியில எதுவும் குடிச்சிட்டு வந்துருவானோன்னு தான் சொன்னேன் என்று பம்மினார். ஆதி அலுவலகத்திலிருந்து வந்தவன் இருவரும் ஏதோ பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து சுமதி மேலுள்ள கோபத்தினால் அவரை முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு தன் தம்பியை அழைத்தான். ஆசி, டே ஆசி, அப்போ இன்னைக்கு கோபத்துல எட்டி உதைக்கிற பந்து ஆசி நீதானா? தன் அண்ணனின் குணம் அறிந்தவன் ஐயோ என்று உள்ளுக்குள் அலறிக்கொண்டு வந்தவன் அவன் முகத்தை பார்த்ததும் பாவமாக முகத்தை வைத்து கொண்டான். சொல்லுங்க அண்ணா என்று நல்ல பிள்ளையாக வந்து நிற்க, அவனை கடிய மனமில்லாமல், எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம், பால் மட்டும் கொண்டு வர சொல்லு என்று விட்டு தன் அறைக்கு விரைந்தான். படியில் ஏறியவன், நீ எடுத்துட்டு வா, வேற யாரும் வேண்டாம் என்று தன் அன்னையை பார்த்து கூறிவிட்டு சென்றான். அப்பாடி தப்பிச்சோம் என்று நினைத்தவனிற்கு அடுத்த ஆப்பு ரெடி என்பது போல் கூறிவிட்டு செல்ல, தன் அன்னையை பாவமாக பார்க்க, ரொம்ப நல்லா மாதிரி மூஞ்ச வச்சுக்காத, போடா, நான் கொடுத்துக்கிறேன் என்று அனுப்பி வைத்தவர் மித்ராவை அழைத்தார். இங்கு அவளை அழைக்க, அம்மே பூதம் வந்துருச்சா, போச்சு என்று அலறியவள் கீழே வந்தாள். சொல்லுங்க அத்தை என்கவும், இந்த பாலை ஆதிக்கு எடுத்துட்டு போடா, அவன் ஏதாவது பேசினா மனசுல வச்சுக்காத, அவன் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றான் போல, அவன் எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போ என்று அனுப்பி வைக்க, வாய் பேசினா பரவாயில்ல, கை பேசினா நான் என்ன ஆவேன்? ஐயோ, அவர் ஒரு அடிக்கே 9 கிரகம் தாண்டி போய் விழுவேனே, இதுல கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்துனா சோலி முடிஞ்சுது. பேயறைந்தது போலிருந்த அவளின் முகத்தை கண்டவர், பயப்படாதே மித்ரா, தைரியமா போ, ஒன்னும் சொல்ல மாட்டான் என்று அனுப்பி வைக்க, அத்தை இப்படி பேய் குகைக்குள் தள்ளி விடுறீங்களே என்று உள்ளுக்குள் குமுறியவள் ஹிஹி என்று வெளியே சிரித்து வைத்தாள். அரைவாசல் வரை வந்தவரிடம், உள்ளேயும் அப்படியே நீங்களே போய் இந்த பாலை குடுத்துட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அவரிடம் கூறவில்லை, மனதுக்குள் தான் நினைத்தாள். சுமதி சென்றதும் தன் நிலையை நினைத்து பார்த்தாள். சும்மா இருந்த முதலைக்கிட்ட குரங்கு டிங்கு டிங்குன்னு தன் வாழை ஆட்டி ஆட்டி காமிச்சிச்சான். அதை பார்த்து வெறியான முதல்ல நேரம் பார்த்து குரங்கோட வாழை கவ்வி இழுத்துட்டு போன கதையா ஆக போகுது மித்ராவும் கதை. எவ்வளவு நேரம்தான் வெளியே நிற்பது, கால் வலிக்கும்ல. கதவை இருமுறை டொக் டொக் என்று தட்டியவள் உள்ளே செல்ல, அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்த ஆதி நிமிர்ந்து பார்க்க, மித்ரா நிற்கவும், இடையில் ஒரு டவல் மட்டுமே கட்டியிருந்தவன் அங்கிருந்த இன்னொரு டவலை எடுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு, என்ன மித்ரா இந்த நேரத்துல, அதுவும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சைன் வேணுமா என்றுவாறு அவளை பார்க்க,
அவள் கையில் பால் இருந்தது. அவள் கையில் பால் இருக்க, காலையில் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு தாலி கழுத்தில் இருக்க, அவனுக்கு புரிந்த நிதர்சனத்தை அவனால் நம்ப முடியவில்லை. நோ என்று அந்த அறைக்கு அதிர கத்தினான். அவன் கத்திய கத்தில், சார், இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? துண்டா விழுந்து விழுந்துருச்சு. நல்லா டைட்டா தானே கட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு கத்துறீங்க? காது ஜவ்வு கிழிஞ்சு போச்சு போல. அச்சோ என்று தான் கொண்டு வந்த பாலை அங்கிருந்த மேஜையில் வைத்தவள் தன் காதுகளை தேய்த்து விட்டு கொண்டாள். மித்ரா, நான் நினைக்கிறது பொய்ன்னு சொல்லு மித்ரா என்கவும், நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதானே, அவ என்ன நினைக்கிறான்னு அவளுக்கே தெரியாது. என்ன ஆதி நீ? காலையில உனக்கு தான் நான் தாலி கட்டினேனா என்கவும், அது நானே தான் சார். ஆனா பாருங்க சார், எனக்கு தான் நீங்க தாலி கட்டுறீங்கன்னு தெரியாமலே தாலி கட்டி இருக்கீங்க. முன்னாடியே பாத்துருக்கலாம்ல. இப்போ இப்படி ஷாக் ஆகுறீங்க. என் காது ஜவ்வு தப்பிச்சிருக்கும்ல என்கவும், நான் எதை பத்தி யோசிக்கிறேன்? இவ என்ன பேசுறா? எங்கேயாவது போய் முட்டி கொள்ளலாம் போல் இருந்தது அவனுக்கு. அவன் சுற்றிலும் பார்க்க, சார், என்ன அடிக்க கம்பு தேடுறீங்களா? ஐயோ, அந்த விபரீத முடிவை எடுக்காதீங்க சார். நான் உங்களை விட சின்ன பிள்ளை. நீங்க அடிச்சா நான் தாங்குவேனா? நான் பாவம் தானே, சின்ன பாப்பா. பாவம்னு விட்டுடுங்க சார். நீங்க இருக்கிற ஒசரத்துக்கு நான் பழனி படிக்கட்டு தான் ஏறி வரணும். இதுல உங்க நீட்டமான கையை வச்சு அடிச்சா என் நிலைமை பத்தி யோசிச்சு பாருங்க என்று இவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல, இது என்னடா புது தலைவலி என்று தன் தலையை தேய்த்து கொண்டவன், வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் மித்ரா என்று கத்தினான். அதற்கும் வாயை மூடினாளா அவள்? இல்லை, இல்லவே இல்லை. ஆபீஸில் இப்படியெல்லாம் நீங்க கத்த மாட்டீங்க. இங்கதான் இப்படி கத்துறீங்க. ஒருவேளை வாஸ்து சரியில்லையோ, அதான் இப்படி கத்துறீங்களோ? வீட்டை மாத்திருவோமா என்று ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு சொல்ல அவன் பேச வந்ததையே மறந்து போனான். அந்த பெண்ணிடம் எல்லாவற்றையும் விரிவாக கூறி பணம் வேண்டுமென்றால் செட்டில் செய்து டிவோர்ஸ் வாங்கிவிட வேண்டும் என்று வந்தால், இங்கு பெண்ணை பார்த்ததுமே ஒரு ஷாக் என்றால், அவள் தன்னை பேசவே விடாமல் ஏதேதோ லூசு போல பேசுவதை கண்டு இன்னும் எரிச்சலானான். ஒரு முடிவு எடுத்தவன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அவளை கண்டு கொள்ளாமல் வெளியில் சென்றான். அவன் வேகமாக செல்வதை பார்த்த ஊர்மிளா சும்மா இல்லாமல், வந்த அன்னைக்கே எங்க ஆதியை இப்படி கோபமா வெளியே போக வச்சுட்டாளே என்று பழியை போட, மித்ரா என்ன செய்வதென்று புரியாமல் வேகமாக செல்பவனையே பார்த்தாள். மோகமுள் தீண்டும். மோகமுள் தீண்டாதோ தீரனே. மோகமுள் 10. தன்னை கண்டு கொள்ளாமல் சென்றவளை பார்த்து, அப்பாடி, ஒரு வழியா இன்னைக்கு தப்பிச்சிட்ட மித்ரா. இனிமே வர நாட்களும் இது போல பேசி பேசியே அவரோட வாயை அடைச்சிடணும் என்று ஒரு மனம் நினைக்க, ஆனா மித்ரா, இப்படி லூசு போல ஓவரா பேசினாலும் கோபத்துல பட்டுன்னு அடிச்சிட்டா என்ன பண்றது என்று இன்னொரு மனம் எடுத்துரைக்க, ஆமாமில்ல, பொசுக்குன்னு அடிச்சுப்புட்டா அவ்வளோதான் என்று பதறியவள் சமாதானமாகி, சரி, எதுக்கும் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். ஐயோ, இந்த வழியும் கூடிய சீக்கிரம் ஊத்திக்குமா? அப்போ வேற வழி யோசிக்கணும் என்று யோசித்தாள். அவர் வர்றதுக்குள்ள நாம சாப்பிட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் எப்படி அவர் என்கிட்ட பேசுவாரு? எப்படி என் ஐடியா என்று காலரே இல்லாத சுடிதாரில் காலரை தூக்கி விடுவது போல ஆக்ஷன் செய்தாள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா வச்சுக்கோ மித்ரா, நாய் கூட மதிக்காது. ஐடியாவான் ஐடியா. உன் ஐடியாவில தீய வைக்க உன்னை எழுப்பி கேட்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? லூசு, ஒழுங்கா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவா செலக்ட் பண்ணி வை. அதுல எது பெஸ்டோ அதை பண்ணலாம். அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் என்று எஸ் ஆகிவிட்டது. இவரு வேற இவ்வளவு வேகமா, அதுவும் எனக்கு கண்டும் காணாமல் போனாரே. ஒருவேளை அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டா? ஐயோ, என்ன பண்றது? எப்போ பார்த்தாலும் என்ன பீதியில வச்சிருக்கணும்னு கங்கணம் கட்டியிருக்கார் போல என்று தலை தெறிக்க அவன் பின்னால் சென்றாள். இல்லை இல்லை, ஓடினாள். அங்கு ஹாலில் அனைவரும் அமர்ந்து உண்டு கொண்டிருக்க ஆதி வருவதை கண்டதும், சுமதி, ஆதி கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா என்கவும் அவன் அவரை முறைத்து விட்டு வெளியே விறுவிறுவென வெளியே சென்று விட்டான். அவன் பார்வை அவரை குற்றம் சாற்றியது. இதுக்கெல்லாம் நீங்க தாமா காரணம். நான் இப்படி குற்ற உணர்ச்சியில தவிக்கணுமாமா? மித்ராவும் பின்னாடியே ஓடி வரவும் அவளை கேள்வியாக பார்க்க அவன் வெளியே செல்வதை பார்த்து அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, என்ன இவரு இந்த நேரத்துல வெளியே போறாரு? ஐயோ, கோபமா வேற போறார். இப்போ என்ன பண்ணுவது?
என்ற பரிதவிப்புடன் அவன் கார் அருகே செல்ல, காரில் அமர்ந்து வண்டியை கிளப்ப, இவள் காரில் கையை வைக்கவும் அவளை தீயாக முறைத்தான். அவன் முறைத்ததை கண்டதுமே சட்டென்று அவள் பயத்துடன் கையை விலக்கி கொண்டாள். இதுதான் உனக்கு கடைசி முறை மித்ரா. இனி என் லைஃப்குள்ள வராத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தேவையில்லாம எனக்காக பார்த்து உன் லைஃபை கெடுத்துக்காத. அண்ட் இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்தது பாரு, லூசு போல பேசுறது, இதுதான் கடைசி முறையா இருக்கணும் என்று கடுமையுடன் கூறியவன் வண்டியை சர்ரென்று கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். சார், சார் என்று அவனது கார் பின்னாடியே ஓடினாள். அவள் ஓடி வருவதை கண்ணாடி வழியே பார்த்தவன் ஷிட் என்று காரின் ஸ்டியரிங்கில் கைகளால் குத்தி வேகம் எடுத்து சென்று விட்டான். அவள் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த மித்ராவிடம் வந்த சுமதி, என்னம்மா ரொம்ப கோபப்பட்டானா என்று அவள் தலையை தடவியவர், அவள் கண்கள் கலங்கவும், நீ வா உள்ள போகலாம் என்று அவர் அழைக்கவும், அத்தை அவர் கோவத்துல வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாரு அதான் என்று தவிப்புடன் சொல்ல, நீ வாடா நான் போய் பார்க்க சொல்றேன் என்று அவளை உள்ளே அழைத்து வந்தவர் ஆசியிடம், ஆசி நீயும் நிறுவும் போய் ஆதியை பார்த்துட்டு வாங்க என்று கூறினார். உடனடியாக இருவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். அப்பொழுது ஊர்மிளா வாயை வைத்துக்கொண்டு சும்மா இராமல், வந்த அன்னைக்கே இப்படி நம்ம ஆதியை வீட்டை விட்டு வெளியே போக வச்சிட்டாலே படுபாவி என்று கூற, மித்ராவோ ஏற்கனவே ஐயோ என்னாலதான் இவ்வளவு கோபமா போறார் என்று குற்ற உணர்ச்சியுடன் இருக்க, ஊர்மிளா கூறியது வேறு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக உணர்ந்தாள். ஊர்மிளா கொஞ்சம் நேரம் சும்மா இரு என்று அவரை அடக்கிய சுமதி நிரஞ்சனாவிடம், நிருமா அம்மாவை அவங்க அறைக்கு கூட்டிட்டு போமா எங்கும், ஏமா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா என்று தன் அன்னையை கடிந்தபடி அழைத்து சென்றாள். நான் என்னடி இல்லாததையா சொல்லிட்டேன், ரொம்ப தான் செலுத்துக்கிறீங்க. இந்த அண்ணியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அவளுக்காக என்னையே சத்தம் போடுறாங்க. இருக்கட்டும், எவ்வளவு தூரம் தான் இந்த டிராமா போகுதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் என்று முன்பாதியை வெளியே சொல்லிவிட்டு பின்பாதியை தனக்குள் சொல்லி கொண்டார். இங்கு சுமதி மித்துவிடம், நீ எதுவும் தப்பா நினைக்காதடா, போய் உன்னோட அறையில் தூங்கு. அவங்க 2 பேரும் போயிருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டிட்டு வருவாங்க, நீ போ என்று அனுப்பி வைத்தார். என்னங்க இந்த ஆதி இப்படி பண்றான் என்று புலம்பு மட்டுமே முடிந்தது அவரால். எல்லாம் சரியா போயிடும் மதி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, இங்க வா வந்து உட்காரு, அதான் அவங்க 2 பேரும் போயிருக்காங்களே என்று சக்கரவர்த்தி கூற, அது இல்லைங்க, இன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கலாம்ல, இப்படி கோவப்பட்டு போறான், மித்து என்ன நினைப்பா என்று கவலைப்பட்டார். அவ எங்கம்மா உன் பிள்ளைய பேச விட்டால்தானே அவன் பேச முடியும். இங்கு தன் காரில் வேகமாக வந்தவனுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவனுக்கு எப்படி யோசித்தும் ஒன்றும் விளங்கவில்லை. மித்ரா, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயே உன் வாழ்க்கைய ஏன் இப்படி கெடுத்துக்கிற? நல்ல வாழ வேண்டிய பொண்ணு இப்படி என்னால சீரழியறது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கிறது. இவளுக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? அவங்க அப்பா அம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்று யோசித்து கொண்டு வந்தவன் பீச் அருகில் வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி மணலில் கால்கள் புதைய நடந்தான். அவன் மனதை போலவே கடலும் கொந்தளித்ததுவோ, அலைகள் ஓயாமல் அவன் கால்களை வந்து ஆற தழுவி அவனுக்கு ஆறுதல் சொன்னதுவோ. சில்லென்ற காற்றில் சற்று நேரம் நிற்க மனது சிறிது சிறிதாக சாந்தமானது. ஆதி கடற்கரைக்கு தான் வந்திருப்பான் என்று அறிந்த ஆசி நிருவுடன் கடற்கரைக்கு வந்தான். அங்கு தொலைவில் இருட்டை வெறுத்தபடி நின்று கொண்டிருந்த ஆதியிடம் வந்தவன் அவன் கரங்களை இறுக பற்றி கொண்டான். சிறிது நேரத்திற்கு மூவரும் எதுவும் பேசவில்லை. என்னாத்தான், எதுக்கு இவ்வளவு வேகமா வந்தீங்க? மிதுவோட முகமே சரியில்லை. உங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. அதுவும் அவளோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. இந்த நேரத்துல அவளுக்கு நீங்க தானே ஆதரவா இருக்கணும். நீங்களும் இப்படி அவகிட்ட கோபப்பட்டு வந்துட்டா அவளுக்கு யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க என்று வருத்தத்துடன் கூறினான். என்னது, அவங்க அம்மா அப்பா சம்மதம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணியிருக்காளா? இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா இவள என்று பல்லை கடித்து கொண்டு உள்ளுக்குள் அவளை வருத்தெடுத்தவன் அவர்கள் இருவரிடமும், சரி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் போங்க என்று அவர்களை அனுப்ப, அண்ணா என்ன வேலை, நானும் உங்க கூட இருக்கேன், எங்க போகணும் என்று அவனை தனியாக விட மறுக்க, ஆசி நிறுவ கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன் என்று அழுத்தமாக கூறினான். உங்களை எப்படி தனியா விட முடியும்?
என்று தயங்கி நிறுத்தவும் ஆதி ஆசி என்று கோபமாக கத்த, நீங்க கிளம்புங்க அத்தா, நான் ஆசியை கூட்டிட்டு போறேன் என்று ஆசியை அழைத்து சென்று விட்டான். அவர்கள் கிளம்பியதும் சற்று நேரம் அந்த ஈரக்காற்றில் நின்றவனின் நினைவெல்லாம் மித்துதான் நிறைந்திருந்தாள். ஆதி வீட்டுக்கு வர நடுசாமம் ஆகிவிட்டது. அந்த இரவில் எங்கோ சென்றுவிட்டு வந்தவனுக்கு இப்பொழுதுதான் தன் மனதில் இருந்த பாரம் சற்று குறைந்தது போல் இருந்தது. வீட்டில் அனைவரும் உறங்கி இருக்க ஹாலில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து ஆதியை எதிர்பார்த்து தூங்கியும் முழித்தும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் கண்ணசந்தாள், தன்னையும் அறியாமல். ஆதி வீட்டிற்கு வந்து பார்த்ததென்னவோ, சோஃபாவில் தலை சாய்த்து சற்று வாயை பிளந்தபடி தூங்கும் மித்ராவை தான். அவளை பார்த்தவன் இது இவளுக்கு தேவையா என்று நினைத்தவன் அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். அவன் தூக்கியதும் தூக்கத்தில் அவன் கழுத்தை சுற்றி கையை போட்டவள் மார்பில் தலை சாய்த்து கொண்டு தன் உறக்கத்தை தொடர்ந்தாள். தன் அறைக்கு தூக்கி கொண்டு வந்தவன் அவள் தூக்கம் கலைக்காமல் படுக்கையில் போட உடனே முழித்தவள் நெருக்கத்தில் அவன் முகத்தை கண்டதும் சார் என்று அலறி நகர்ந்து கொண்டாள். இப்போ எதுக்கு இந்த அலறல் என்பது போல் அவளை பார்க்க, எப்போ சார் வந்தீங்க என்று நகர, ஓ நான் கிட்ட வந்தா உனக்கு பயமா, இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று மனதுக்குள் அவளிடம் சவால் விட்டவன் அவளை நெருங்கினான். அவன் தன் அருகில் நெருக்கமாக வர, என்ன சார் கிட்ட வராரு என்று பின்னே நகர்ந்து கொண்டே சென்றவள், ஏய் எங்க ஓடுற என்று அவளை அங்கும் இங்கும் நகர விடாமல் அவளை பிடித்து கொண்டான். என்னடி எங்க ஓடுற என்று அவள் தாடையை வருடியவாறு அவள் கண்களை பார்த்து கொண்டே கேட்டான். ஏனோ டி அவனுக்கு சரளமாக வந்தது. அவன் கட்டிய மாங்கல்யம் அந்த உரிமையை தந்ததுவோ அதை அவனே உணரவில்லை. அவனின் இந்த பரிமாணத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதை விட அவள் அதனை யோசித்ததில்லை. அவளுக்கே உரிய அவளின் நறுமணமும் அவளின் மிருதுவான தேகத்தின் தன்மையும் அவனை ஒரு மாய சுழலுக்குள் இழுத்துச் சென்றது. அவனின் மூச்சு காற்று அவளின் முகத்தில் படவே அவளின் இதழ்கள் சார் என்று தந்தி அடித்தது. பாவம், புதுவித மயக்கத்தில் இருந்தவனுக்கு அந்த தந்தி சென்றடையவில்லை போல. கொஞ்சம் கொஞ்சமாக அவனது விரல்கள் அவள் தாடையை தாண்டி செவ்விதழ்களில் தஞ்சமடைந்தது. இந்த வாய் தானே என்ன பேச விடாம பேசிக்கிட்டே போச்சு, இனிமே அப்படி பேசுவியா, இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணுமே. சொல்லுடி என்ன பண்ணலாம் என்று அவளிடமே கேட்டான். சார் என்று இழுக்க, இழுக்காத சொல்லுடி. சார் டேப் போட்டு ஒட்டிடலாம் என்கவும், அப்படியா சொல்ற என்று அவள் இதழ்களை வருடியபடி கேட்டான். ஓ டேப் வேண்டாம், வேற ஒரு ஐட்டம் இருக்கு என்கவும், என்ன என்று அவள் ஆரம்பித்த வார்த்தைகள் அவன் இதழ்களுக்குள் அமிழ்ந்து போனது. மோகமுல் தீண்டும்.